வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதையில் டோலக்பூரில் வாழும் சோட்டா பீம் மற்றும் அவரது நண்பர்கள் ஒரு புதிய சாகச பயணத்திற்கு தயாராகிறார்கள். ஒரு நாள் தொலைதூர தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள பழமையான இன்கான் பேரரசிலிருந்து ஒரு அவசர செய்தி வருகிறது. அங்கு மறைந்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த புதையலை கைப்பற்ற சில பேராசைக்காரர்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த புதையல் தவறான கைகளில் சென்றால் முழு நாட்டிற்கும் ஆபத்து ஏற்படும். இதனால் பீம், சுட்டி, ராஜு, ஜக்கு, காளியா மற்றும் டீடோலுபோலு ஆகியோர் இன்கான் நாட்டிற்கு பயணம் செய்கிறார்கள். அங்கு சென்ற பிறகு உயரமான மலைகள், அடர்ந்த காடுகள், பழமையான கோவில்கள் மற்றும் பல மர்மமான இடங்களை அவர்கள் காண்கிறார்கள். புதையலை அடைய பல சோதனைகள் இருக்கின்றன. இரகசிய பாதைகள், ஆபத்தான குகைகள், மறைந்த பொறிகள் மற்றும் காவலர்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். ஆனால் பீம் தனது துணிச்சலாலும் புத்திசாலித்தனத்தாலும் ஒவ்வொரு தடையையும் வெற்றிகரமாக கடக்கிறார். இதற்கிடையில் புதையலை திருட நினைக்கும் வில்லன்கள் தொடர்ந்து பீமை தடுக்க முயற்சிக்கிறார்கள். பல அதிரடி சண்டைகள் மற்றும் துரத்தல்கள் நடக்கின்றன. ஜாக்கி தனது வேகத்தால் உதவுகிறான், சுட்டி தனது அறிவால் வழிகாட்டுகிறாள், ராஜு தனது தைரியத்தை நிரூபிக்கிறான். இறுதியில் அவர்கள் இன்கான் பேரரசின் மிகப்பெரிய இரகசியத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த புதையல் வெறும் தங்கம் அல்ல, அது மக்களை பாதுகாக்கும் ஒரு பழமையான சக்தியின் அடையாளமாக இருக்கிறது. வில்லன்கள் அந்த சக்தியை கைப்பற்ற முயற்சிக்கும்போது பீம் அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார். கடுமையான சண்டைக்குப் பிறகு பீம் வெற்றி பெற்று புதையலை பாதுகாக்கிறார். இன்கான் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்து பீம் மற்றும் அவரது நண்பர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் டோலக்பூருக்கு திரும்பி தங்கள் சாகச பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறார்கள். இந்த கதை நமக்கு தைரியம், நட்பு, நேர்மை மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கற்றுத்தருகிறது. ஃபுல் மூவி டெலிகிராம் சேனலில் உள்ளது. லிங்க் பயோவில் உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், மேலும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.